Hi Trichites, welcome back to Trichinopoli யூடியூப் சேனல் அண்ட் இது விஷன் 2031 அதனுடைய பார்ட் 2. ஸோ இந்த பார்ட் 2வில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரிச்சி ரீஜியனுக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ப்ரைம் டிமாண்ட்ஸ் இதை பற்றி தான் நம்ம இந்த பார்ட் 2வில் பார்க்க போகிறோம். அண்ட் எஸ், இது என்னோடய ஃபோன், நான் இதை மைக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவுக்கு. அண்ட் லாஸ்ட் 2 வீடியோஸில் ஆடியோ ஒரு இஷ்யூவாக இருந்தது. ஹோப் இந்த வீடியோவில் ஆடியோ உங்களுக்கு இஷ்யூவாக இருக்காது அப்படின்னு. அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரைம் டிமாண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைம் டிமாண்ட் எதுவாக இருக்கும்னா, இது ஒரு லாங் பெண்டிங் டிமாண்ட் தான். ட்ரிச்சிக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிற 2 ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரியல் காரிடோர்ஸ், அதாவது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடோர் அண்ட் ஆக்ரோ இண்டஸ்ட்ரியல் காரிடோர், இது ரெண்டுத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இந்த 2 ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரியல் காரிடோர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஊரில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ், மேனுஃபேக்சரிங் ஈகோசிஸ்டம் and the entire industrial ecosystem, starting from MSMEs to local startups, ranging to all the high-tech government institutions and the government industries, இது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 ஸ்ட்ராட்டஜிக் காரிடோர்ஸுமே நம்ம ட்ரிச்சிக்கு இங்கே ப்ரையாரிட்டைஸ் பண்ணால் இந்த கம்மிங் டேர்ம் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த ஆக்ரோ இண்டஸ்ட்ரியல் காரிடோர்ஸ்லாம் இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ட்ரிச்சி, இட் இஸ் ஃபார் தி என்டையர் டெல்டா டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் இட் இஸ் நாட் ரியலி கம்மிங் டு பி ஹானஸ்ட். அண்ட் இதனோட ஒரு பொட்டென்ஷியல் இட் இஸ் வெரி ஹை. எஸ்பெஷலி டெல்டாவில் நிறைய இண்டஸ்ட்ரியலி பேக்வர்ட் ஏரியாஸ் இருக்குது, பிகாஸ் வி ஆர் டோட்டலி டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். பட் அதில் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அக்ரி டெக் ரிலேட்டடாக நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நம்மளால் கொண்டு வர முடியும். பட் ஆர் வி ரெடி ஃபார் த ஸ்விட்ச் அப்படிங்கிறது, அந்த ஒரு கேள்விக்கு இது ஒரு பதிலாக அமையும் இந்த ஆக்ரோ இண்டஸ்ட்ரியல் காரிடோர் வந்துச்சுன்னா. பிகாஸ் ஒன்ஸ் வி ஸ்டார்ட் டு கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு அக்ரி டெக் அண்ட் ஒன்ஸ் வி ஸ்டார்ட் டு சி ரிசல்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு டைமென்ஷனே மாற்றும். தி என்டையர் பர்செப்ஷன் அண்ட் தி டைமென்ஷன் ரிலேட்டட் டு தி டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் இட்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸை கண்டிப்பாக மாற்றும் இந்த ஆக்ரோ இண்டஸ்ட்ரியல் காரிடோர். ஸோ திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் முறையிலான இந்த ஆக்ரோ இண்டஸ்ட்ரியல் காரிடோர் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கிறது. அண்ட் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் அதே சமயம் ட்ரிச்சி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிற அந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடோருமே அவங்க ட்ரிச்சி ஒரு ஹப்பாக அவங்க அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடோருமே வந்துச்சுன்னா நமக்கு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இன்னுமே ஒரு எட்ஜ் கிடைக்கும். To be honest, there is lots and lots of things to do when it comes to helping the defense sector. So அதில் even any small kind of activities industrial activities, industrial manufacturing activities நம்ம ட்ரிச்சி மேனுஃபேக்சரிங் ஈகோசிஸ்டம், இந்த ட்ரீட்டு, இந்த கிளஸ்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா it will be surely helping the entire region to develop. Because நம்ம கிட்ட ஒரு இண்டஸ்ட்ரியல் லெகசி இருக்குது. அவர் இண்டஸ்ட்ரியல் ஏஜ் sadly dates to 1960s. அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் ஆகலை. we have பொன்மலை, we have BHEL, we have OFT, we have HAPP, இவ்வளவும் இருக்குது. பட் ஆனால் அதை தாண்டி நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எஸ், we are the fabrication capital, we are the welders capital, we are so prominent in all of these things. but where are we standing right now? நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏஜ் இப்போ எங்கே இருக்குது? ட்ரிச்சியோட இண்டஸ்ட்ரியல் ஏஜ் எங்கே இருக்குது? ட்ரிச்சியோட இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் சினாரியோ இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஸ்டில் ஸ்டக் இன் 1960s. அண்ட் அதுலேருந்து ரிவைவ் ஆகணும்னா இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரியல் காரிடோர்ஸை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். 2வது ப்ரைம் டிமாண்ட் இந்த செக்மெண்ட்டில் என்னவாக இருக்குன்னா, அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அதே மாதிரி பிளானிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சிப்காட்ஸ், முசிறி, துறையூர், மண்ணச்சநல்லூர், அதுக்கப்புறம் செங்கிப்பட்டி, இந்த சிப்காட்ஸ், இந்த 4 சிப்காட்ஸுமே வந்துச்சுன்னா இட் வில் ஷியர்லி ஹெல்ப் தி இண்டஸ்ட்ரியலி பேக்வேர்ட் ஏரியாஸ் டு ஹெல்ப் டு டெவலப் ஃபார் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அதே மாதிரி நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் யூ கைஸ் நோ, தமிழ்நாடு இப்போ $1 trillion எக்கனாமிக் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் இட் இஸ் ஹேவிங் அ ஸ்ட்ராட்டஜிக் ரோட் மேப் ஆஸ் வெல். ஸோ அந்த ரோட் மேப்புக்கு இந்த மாதிரி நம்ம இப்போவே சிப்காட்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ்லாம் அமைச்சா, அதே மாதிரி நாவல்பட்டில் இருக்கிற அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணால், நம்ம பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ட்ரிச்சியை நோக்கி வர செய்யும், ட்ரிச்சி ரீஜனை நோக்கி வர செய்யும். அண்ட் நம்ம
ஊரில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, மைக்ரேஷன் இஷ்யூ இருக்குது. நம்ம ஊரில் நல்லா படித்த பட்டதாரிங்க எல்லாமே வந்து வெளியூரில் போய் வேலை செய்கிறாங்க. ஏன் இன்ஃபேக்ட் நானே இப்போ வெளியூரில் தான் போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் நான் வேலை செய்ய போகிறதும் வெளியூரில் தான் வச்சுக்கோங்களேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து இப்போ இருக்குது. ட்ரிச்சிலேருந்து படித்த எல்லாருமே சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, டெல்லி அப்படி தான் போய் வேலை செய்கிறாங்களே தவிர அவங்க ஊர்லேயே வேலை செய்கிறதுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அமையலை. அது அமைக்கணுன்னா நமக்கு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இதெல்லாம் வந்து தேவைப்படுது. ஸோ எஸ், இந்த இம்பார்ட்டன்ஸ் ஐ மீன் லைக் இந்த சிப்காட்ஸ்லாம் வந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரியலி பேக்வேர்ட் ஏரியாஸான இந்த துறையூர், முசிறி, அதுக்கப்புறம் மண்ணச்சநல்லூர், அதே மாதிரி செங்கிப்பட்டிலாம் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லொக்கேஷன். அங்கெல்லாம் சிப்காட் நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த 4 சிப்காட்ஸ்லேயுமே இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டிமாண்டாக சொன்ன அந்த ஆக்ரோ இண்டஸ்ட்ரியல், அதே மாதிரி டிஃபென்ஸ் அண்ட் இன்னொரு மெயின் திங் எனர்ஜி, இதுக்குமே ஒரு ஹை பொட்டென்ஷியல் இருக்குது. எனர்ஜி மீன் லைக் எனர்ஜி, ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் அதுக்கு தேவையான அந்த என்ன சொல்கிறது மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து அமைச்சா, இந்த 4 சிப்காட்ஸ்லேயும் அமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எஸ், திஸ் இஸ் அபவுட் த ஃபர்ஸ்ட் 2 டிமாண்ட்ஸ். அண்ட் இது இல்லாமல் தேர்ட் டிமாண்ட் என்னவாக இருக்கும்னா, அனௌன்ஸ் பண்ணப்பட்ட இந்த 2 மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாபில் அண்ட் ஜிந்தால், இது ரெண்டுத்தையுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். எஸ்பெஷலி சொல்லணுன்னா ஜிந்தால் அட்வான்ஸ் மெட்டீரியல்ஸ், இதை வந்து கூடிய சீக்கிரம் கொண்டு வரணும். திருவரம்பூர் சிப்காட்டில் அது வருது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியல, அதனோட ப்ராக்ரஸ் தெரியல. அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஜாபில், I don't know like what is happening. அது I mean like if there is any issue within the என்ன சொல்கிறது உங்கள் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, ஐ மீன் லைக் ஃபார் த கிளியரன்சஸ் வாங்குறதுல ஏதாவது இஷ்யூ இருக்கா, அப்படியா என்னங்கிற அந்த சரியான ஸ்டேட்டஸ் தெரியல. பட் ஆனால் இந்த 2 மேஜர் டிக்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே வந்து இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்னுமே வரலை. டு பி ஆனஸ்ட், அதுக்கு அடுத்து சொல்லப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மற்ற ஊருக்கு எல்லாமே வந்துருச்சு. அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அந்த தூத்துக்குடிக்கான அந்த வின் ஃபாஸ்ட், அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது தெரியும். பட் அதே டைம்லைனில் சொல்லப்பட்ட திருச்சிக்கான அந்த ஜாபில் அண்ட் ஜிந்தால் வந்து இன்னுமே வரலை. ஸோ இந்த 2 ஜிந்தால் அட்வான்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஜாபில் 2 MOUs அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து நெக்ஸ்ட் ப்ரைம் டிமாண்ட். அண்ட் அதுக்கு அடுத்த ப்ரைம் டிமாண்ட் என்னவாக இருக்குன்னா, TN ரைசிங் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ், இது வந்து திருச்சியில் நடத்தியே ஆகணும். திருச்சியில் நடத்தியே ஆகணும். பிகாஸ் லாஸ்ட் டைம் ஐ பிலீவ் ட்ரிச்சி ஷுட் ஹவ் பீன் இன் த லிஸ்ட், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி மிஸ்ட் இட். ஈவன் ஹொசூர், மதுரை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், தூத்துக்குடி, சென்னையிலலாம் நடந்தது. பட் ஆனால் திருச்சியில் வந்து போன தடவை நடக்கலை. ஸோ இந்த தடவை திருச்சி வந்து மிஸ் அவுட் ஆகக்கூடாது. இந்த TN ரைசிங் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் வந்து திருச்சியில் நடந்தால் திருச்சி இப்போ வளர்ந்து வர இந்த GCCs, அதே மாதிரி திருச்சியை வந்து நீங்கள் ஒரு குளோபல் டெஸ்டினேஷனாக கூட மாற்றலாம். ஸோ எஸ், திருச்சிக்கு வந்து இந்த TN ரைசிங் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் வந்து நடத்தணும். அண்ட் த ஃபைனல் டிமாண்ட் இன் திஸ் செக்மெண்ட் வில் பி, ஒரு ஆம்பிஷியஸ் டிமாண்டு தான், பட் நடந்தால் நல்லாயிருக்கும். ரிங் ரோடு ஆப்வியஸ்லி இஸ் கோயிங் டு கம். பட் ஆனால் ரிங் ரோடு இந்த ப்ராஜெக்டில் வந்து நாவலூர் குட்டப்பட்டிலேருந்து பூவாலூர், அதாவது சிதம்பரம் ரோடில் இருக்க பூவாலூர், நாவலூர் குட்டப்பட்டு, இந்த ஸ்ட்ரெச் மட்டும் செமிரிங் ரோடில் இருக்கிற இந்த ஸ்ட்ரெச் மட்டும் இண்டஸ்ட்ரியல் காரிடோராக வந்து அனௌன்ஸ் பண்ணப்படணும். எப்படி சென்னைக்கு வந்து ஒரு OMR இருக்கோ அதே மாதிரி இந்த ரிங் ரோடு வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த போர்ஷன்ஸில் வந்து நீங்கள் நிறையா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொண்டு வரலாம். பிகாஸ் ட்ரேட் சென்டர் இஸ் ஆல்சோ கம்மிங் அப். இதே நான் சொன்ன இதே ஸ்ட்ரெச்சில் தான் வந்து ட்ரேட் சென்டரும் வருது. அண்ட் இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, பல்கலை பேரூருமே இங்கே தான் இருக்குது. திருவரம்பூர் சிப்காட் பக்கத்தில் தான் பல்கலை பேரூருமே இருக்குது. ஸோ இந்த ரிங் ரோட் வில் ஷியோர்லி பி அ குட் ஆங்கர் in helping to complement the industrial investments and the overall suburban development of the Trichy greater region. ஸோ வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடோராக வந்து இந்த ரிங் ரோட் போர்ஷனை நீங்கள் நாவலூர் குட்டப்பட்டிலேருந்து பூவாலூர் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா
ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜியன்ஸில் நீங்கள் நிறையா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் அதே மாதிரி அது ரிலேட்டடாக ஐ மீன் லைக் அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிற மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுமே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ திஸ் வில் பி தி எண்ட் டு திஸ் செக்மெண்ட். அண்ட் இந்த செக்மெண்ட்டில் நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்லி, அண்ட் அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான அந்த சிப்காட்ஸ் எல்லாம் அமைக்க சொல்லி, அதுவுமே இண்டஸ்ட்ரியல் பேக்வர்ட் ஏரியாஸான அந்த முசிறி, துறையூர், அதுக்கப்புறம் மணச்சநல்லூர் இந்த மாதிரி ஏரியாஸில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அடுத்தது அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அந்த மேஜர் பிக் டிக்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணுங்கிற அந்த ஐ மீன் லைக் அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஜாபல் அண்ட் ஜிந்தால். தென் ஃபைனலி நம்ம இது எல்லாமே பண்ணுறோம். பட் ஆனாலுமே ட்ரிச்சிக்குன்னு ஒரு லேண்ட்மார்க் தேவைன்னா அதுக்கு டிஎன் ரைசிங் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் வந்து ட்ரிச்சியில் நடத்தணும். அண்ட் அதே சமயம் ஃபைனலாக நம்ம இது ஒரு ஆம்பிஷியஸ் டிமாண்டுமே வச்சுருக்கோம். அதுதான் அந்த திருச்சி நாவலூர் குட்டப்பட்டு அதே மாதிரி பூவாலூர் இதுவரையிலான அந்த ரிங் ரோட் போர்ஷனை வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடோராக வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ எஸ், இந்த செக்மெண்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ புட் இட் அவுட் இன் தி கமெண்ட் செக்ஷன். வில் ஹாவ் அ ஹெல்த்தி டிஸ்கஷன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் தென் கிவ் அஸ் யுவர் அன்கண்டிஷனல் சப்போர்ட் forever and ever grateful. And thank you guys, thank you for tuning in. And next வீடியோவில் நம்ம வந்து ப்ரைம் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிமாண்ட்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். And yes, thank you guys, bye, stay tuned to Trichinopoli, bye.